வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை வைக்கிற தேவன், தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தகப்பன். நீங்கள் ஆரம்பத்திலேயே நன்மை தீமை அறியத்தக்கதான கனியையும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் வைத்தார். 2 கனியை வைத்தார். நன்மை தீமை அறியத்தக்கதான கனிகள், நிறைய கனிகளை வைத்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனிகளும் ஜீவ விருட்சத்தின் கனிகளையும் வைத்தார். ஆனா நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை எட்டி பறித்து புசிப்பதற்கு பதிலாக நன்மை தீமை அறியத்தக்கதான கனிகளை புசித்ததினாலே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த கனியை கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. இங்கதான் இருக்கீங்களா? அங்க வந்து அழகா உட்கார்ந்துருவாங்க. நீங்க இங்க மட்டும் பாருங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக பக்கத்தில் வச்சார் ஆண்டவர். பக்கத்தில் வச்சார். நம்ம அதை புசிக்காததினாலே, அதை பெற்றுக்கொள்ளாததினாலே, அதை எடுக்காததினாலே மீண்டும் ஆண்டவர் என்ன செஞ்சானா கஷ்டப்பட்டு தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்த சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான். பக்கத்துல தந்தாரு ஜீவ விருட்சத்தின் கனியை, ரொம்ப பக்கத்துல. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எடுத்து புசிப்பதற்கு பதிலாக வேற கனியை புசித்ததினாலே என்ன நடந்தது என்று சொன்னால், புசிக்க வேண்டிய கனியை புசிப்பதற்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது. நமக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். கஷ்டப்பட்டு சில காரியத்தை விட்டுட்டோம் சொன்னால் கஷ்டம் தான் படணும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே போய் முழங்கால் படிட்டா போதும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டுருவேன். ரொம்ப முழங்கால் படிட்டனா போதும், ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும். ஆனால் எதற்காக ஜெபிக்க போகிறனோ, எந்த நோக்கத்தோடு ஜெபிக்க போகிறனோ அங்கே போகும்போதே ஆண்டவர் பதில் கொடுத்துருவார். ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ரொம்ப நேரம்லாம் கிடையாது. 5 நிமிடம் 10 நிமிடத்தில் பதில் வந்துடும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே இயேசுவே என்று கூப்பிடும்போது எனக்கு பதில் அழகாக பேசுவார். அழகாக என்ன கேட்கிறனோ, எதை தேடி போனனோ, எதற்காக ஜெபிக்க போனோ 10 நிமிடத்தில் வார்த்தைகள் கடந்து வரும். ஆனால் திருமணமாகி 4 பிள்ளைகள் வந்தவுடனே பயங்கரமான காரியங்கள் சந்திக்கப்பட்ட உடனே டென்ஷன், பலவிதமான காரியங்கள், கோபங்கள் இதெல்லாம் எனக்குள்ள வந்ததுனால அதே சத்தத்தை தான், சேம் சத்தத்தை தான், அதே ஆண்டுடைய சத்தத்தை தான் 5 நிமிடம் கேட்கக்கூடிய அதே சத்தம் 2 நாளா 3 நாளா நான் அழுது புலம்புனாதான் அந்த சத்தம் கேட்கப்படும். விளையாட்டு அல்ல, விளையாட்டு அல்ல. ஒரு காரியம் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது என்று சொன்னால் விளையாட்டல்ல. அதுவும் பரத்திலிருந்து வருகிற காரியம், அது விளையாட்டல்ல. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, பக்கத்தில் கொடுத்தார் ஜீவ விருட்சத்தின் கனியை. இவன் புசிக்காததினாலே, இவன் பறித்து புசிக்காததினாலே இப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் புசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறான். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆதாமை ஏவாளை ஆசீர்வதித்தார், நோவாவை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஏன் இயேசு கிறிஸ்து சீசர்களை அழைத்து சீசர்களோடு 3 ஆண்டு காலம் சீசர்களோடு நடந்தார். சீசர்களை மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆதாமையும் ஏவலையும் அவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது அதிலே 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமையும் ஏவாளையும் அவர் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்த தெய்வம்
இந்த ஆசீர்வாதம் எப்படி சாபமாக வந்தது என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். புசிக்க கூடாததை புசித்ததினாலே இப்போ தேசம் சாபத்தில் இருக்கிறது. ஜனங்கள், நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டு இருந்தார்கள். ஜனங்களை உண்டாக்கினதற்காக, ஜனங்களை படைத்ததற்காக தேவன் வேதனைப்பட்டார். நான் உண்டாக்குனதற்காக வேதனைப்பட்டார். மனுஷனை சிருஷ்டித்ததற்காக வேதனைப்பட்டார். அந்த அளவுக்கு சாபங்கள் நிறைந்து விட்டது. ஒரு காரியம் செய்தார், எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அதிலே அழிப்பதற்கு திட்டம் போடும்போது ஒரே ஒரு குடும்பத்தை பார்க்கிறார், ஒரே ஒரு மனிதனை பார்க்கிறார், நோவாவை. நோவாவை பார்த்தவுடனே நோவாவின் கண்களில், கர்த்தரின் கண்களில் நோவாவுக்கு என்ன கிடைக்குது? கிருபை கிடைக்கிறது. கிருபை கிடைத்த உடனே நோவாவையும், நோவா பிள்ளைகள் 3 பிள்ளைகள், 3 மருமக்கமார், நோவா மனைவி, நோவா பிள்ளைகள் மொத்தம் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். வேதனையான காரியம் என்ன தெரியுமா? நோவாவின் மருமகளுடைய தாய் தகப்பன் கூட இதில் வரல. வேலையில் இருக்கும்போது அழுதுருப்பாங்கல்ல, மருமக அழுதுருப்பாள்ல, எங்கள் அம்மா அப்பா என் சொந்த பந்தம் வேலைக்குள்ளதான், நான் மட்டும் தானே காக்கப்பட்டிருக்கிறேன். என் தாய் தகப்பன், என் கூட பிறந்த சகோதரர்கள் ஐயோ தண்ணீரிலே மூழ்கி விட்டார்களே. ஆண்டவர் எல்லாவற்றையும், சாபங்கள் எல்லாம் அழித்தது போல எல்லாவற்றையும் அழித்து நோவாவையும், நோவா குடும்பம் 8 பேரை மாத்திரம் கீழே வர வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மீண்டுமாக எந்த சாபம் வரக்கூடாது என்ற ஆண்டவர் நினைத்தாரோ அதே சாபம் யார் மூலமாக வந்தது? நோவாவின் பிள்ளை மூலமாக வந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்சது போல நோவாவினுடைய மகன் நோவாவினுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே சொன்னதுனால அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். 100க்கு 100 உண்மை. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம முதல்ல வாசித்தோம்ல, உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில், 11ஆம் அதிகாரம் அதில் வாசித்தோம்ல 27வது வசனம், உபாகமம் 27வது வசனம், 11:27. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், அதை முடிக்கும் போது நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால், கீழ்ப்படியாமல் போவீர்களானால் என்ன வரும்? சாபம் வரும். ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம். இந்த நோவாவினுடைய பிள்ளை அவன் நிர்வாணத்தை பார்த்ததினாலே சாபம் என்று சபிக்கப்பட்டவனாக மாறினான். சபிக்கப்பட்டவனாக மாறினதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் போனதினால தான். யார் கீழ்ப்படியாமல் போனது? நோவா கீழ்ப்படியாமல் போனது தான். 300 முழம், 300 அடி, கிட்டத்தட்ட 97 மீட்டருக்கிட்ட வரும், 90 மீட்டருக்கு மேலே வரும். 300 அடி நீளம், 300 முழம் நீளம். அவங்க அந்த கொப்பேர் மரங்கிற அந்த மரத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்? படகு செய்யணும். ஆண்டவர் சொன்னது போல 300 அடி நீளம், 50 அடி அகலம், 30 அடி உயரம், எல்லாத்தையும் கரெக்டாக செய்தாப்புல நோவா. யானையிலிருந்து, பல்லிலிருந்து, தேலிலிருந்து, கம்பளி பூச்சி வர எங்கே இருந்தது? வேலைக்கில் 2 வந்தது. அல்லேலூயா. எல்லாம் எறும்புல இருந்து எல்லாமே 2 உள்ள வந்தது. கிட்டத்தட்ட 1 வருஷமும் 11 நாளும் பேழைக்கில் இருந்தாங்க. ஆண்டவர் பேழைக்கிலே ஏறும்போதே ஒரு காரியத்தை சொன்னார், இறங்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். கொஞ்சம் வாசிக்கலாமா? நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 16வது வசனம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும், ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும், உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள். இப்ப ஆண்டவர் கிட்டத்தட்ட 1 வருஷமும் 11 நாள் கிட்ட ஆகிவிட்டது. இப்போ ஜலம் வற்றி விட்டது. வற்றி விட்டோன்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நோவா, நீயும் உன்னோடு கூட உன்
கொஞ்சம் சத்தமா. நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள். இவர் என்னெல்லாம் சொன்னாரோ, தேவன் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்த நோவா. இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ பேழையை விட்டு கீழே இறங்கும் போது நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் குமாரின் மனைவியும் இங்க அப்படி ஜோடி ஜோடியா வாங்கினாரு. போகும்போது ஜோடி ஜோடியா போகல, போகும்போது ஒரு மாதிரி போனாங்க, வரும்போது அது எப்படி வந்துருங்க, நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் கீழே வாங்கன்னு சொல்லும்போது எப்படி வந்தாங்க தெரியுமா? அதே அதிகாரத்தில் நீங்கள் 18வது வசனம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீயும் உன் மனைவியும். சில காரியத்தில் சின்ன காரியம் கீழ்ப்படியாமல் போனதினால ஒரு பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. சில தாய் தகப்பன் சின்ன காரியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், தாய் தகப்பன் செய்கிற காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நோவாவினுடைய மகன் நிர்வாணத்தை பார்த்ததினால் சபிக்கப்பட்டவன். நீ ஒழுங்கா வந்து நீனும் உன் மனைவி வந்து ஒழுங்கா ஒரு டென்ட் போட்டு அதுல 2 பேர் இருந்தீங்கன்னா சாபம் வந்திருக்காத. இன்னைக்கு வர அந்த சந்ததிகள் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறாங்களே கானானியர்கள். இன்னைக்கு வர பிரச்சனை, இன்னைக்கு வர யுத்தம். ஒரு தாய் தகப்பன் செய்த காரியம் கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதினால ஒரு பிரச்சனை எவ்வளவு பெரிய சாபத்தை கொண்டு வந்தது. ஒரு சின்ன காரியம் செவி கொடுக்காமல் போனதினால நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படியாமல் போனதினால தான் இன்னைக்கும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். நாம் கீழ்ப்படியாத பட்சத்தில் இன்னைக்கு பெரிய சாபத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை, நிறைய பேர் வீட்டில் போராட்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாததுனால. ஒரு தங்கச்சி, நான் என் மனைவி போய் அந்த தங்கச்சிக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள்கிட்ட போய் கவுன்சிலிங் கொடுத்தோம். தங்கச்சி, உன்னை குறித்து என்னதில்லை, எங்களுக்கு பாரமாக இருக்குது, தயவுசெய்து நீ போக வேண்டிய பாதையை கொஞ்சம் திசையை திருப்பிடு. நீ யார் வலையில் நீ சிக்கியிருக்கிற, காதலுங்கிற வலையில் நீ சிக்கியிருக்கிறமா, நீ அதில் நீ போகாதுன்னு சொல்லி நானும் என் மனைவியும் ஊழியத்தை முடித்து என்னன்னு தெரியல டெய்லி போய் ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக போயிருப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட பெரிய ஊழியக்காரெல்லாம் கிடையாது. ஆனாலும் வீட்டில் படுக்கிறதுக்கு என்ன செய்யல, நேரம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக தான் ஓட வேண்டிய சூழ்நிலைகள். அந்த அளவுக்கு பெரிய ஊழியக்காரங்களாம் கிடையாது. சின்ன ஊழியன்னாலும் வீட்டில் தூங்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் பிஸியான ஓட்டங்கள். இதை ஒதுக்கி வச்சுட்டு நான் என் மனைவியும் போய் அந்த பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருந்தோம். 10 நாள் 12 நாள் இருக்கும், மறந்தாப்புல இருக்குது, நிறைய நாட்கள் டெய்லி போய் சொன்னோம். பிள்ளை அந்த பேச்சை கேட்காமல், ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அந்த பையனோடு போனதினால சரியாக 6-7 மாதம் பயங்கரமான சித்திரவாதைகள் பட்டு மீண்டுமாக தகப்பன் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில் மறுபடி வந்து எங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ரொம்ப வெட்கப்பட்டாப்ல. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது, தேவ பிள்ளையுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அவர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கீழ்ப்படியாததுனால தான் இன்னைக்கு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். கீழ்ப்படியாததுனால தான் புசிக்காதே என்று சொன்னால் புசிக்கக்கூடாது, புசி என்று சொன்னால் அதை புசிக்க வேண்டும். சில காரியத்தை அவர் அனுமதிப்பார், சில காரியத்தை அவர் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய ஆண்டவர் மாவு பிசைகிற தொட்டியை கூட ஆசீர்வதிக்கிற தேவன். மாவு பிசைகிற தொட்டியை ஆசீர்வதிக்கிறவர், வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர்.
ஆராதிக்கிற தேவன் பெரியவர். கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? ஒரு வாலிப தங்கச்சி, அந்த தங்கச்சி ஊழியம் பார்க்குற ஒரு தகப்பனார், ஊழியம் செய்யக்கூடிய தங்கச்சி, அப்படி தகப்பனாரில் ஊழியம் செய்வார். அந்த தங்கச்சி சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பெரிய மீட்டிங், வாலிபர் முகாம் போகிறேன், பிடிவாதமாக முகாம் தான் போகிறேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணும்போது அந்த தகப்பனார் சொல்லுகிறார், எம்மா நீ போகாத, என்ன தெரியல எனக்கு ஒரு பாரமாக இருக்குது, நீ போகாத, நீ போகாத, எனக்கு போகாதன்னு சொல்லும்போது அந்த தங்கச்சி, வாலிப தங்கச்சி, நாங்கள் வாலிப பிள்ளைகளாம் நாங்கள் போய் நல்லா ஜெபிக்க போகிறோன்னு சொல்லி வரும்போது பலவீனத்தில் வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த தங்கச்சிக்கு செலவு பண்ணினாங்க. தகப்பனார் சொன்ன வார்த்தை, நீ கீழ்ப்படிந்தியானால் நலமாக இருக்கும். சில காரியத்தில் கீழ்ப்படியாததுனால தான் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். கீழ்ப்படியாதனால தான் போராட்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது அல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் போயிட்டோம்ல, ஏதோ ஒரு காரியத்தில் கீழ்ப்படியாமல் போயிட்டோம்ல, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, ஏதோ ஒரு காரியத்தில் கீழ்ப்படியாததுனால தான் ஏதோ இந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. ரீமானா கந்த ரபா, கொஞ்சம் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவரே உங்க சத்தத்தை நாங்க கீழ்ப்படியலப்பா, எங்க குடும்பத்தில் வந்த பிரச்சனைக்கு காரணம் ஏதோ ஒரு காரியத்தில் நாங்க கீழ்ப்படியல. ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தின் கடைசி பகுதிக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் நான் கீழ்ப்படியாததுனால தான் எனக்கு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தில் நான் கீழ்ப்படியாததுனால தான் என் சரீரத்தில் வியாதி, ஏதோ ஒரு காரியத்தில் நான் கீழ்ப்படியாததுனால தான் சந்தோஷமா இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. ஜோமனுங்க, வாய்திருந்து ஜோமனுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தை உங்களை வேதனைப்படுத்திட்டோம்ப்பா. நம்ம மற்றவங்களையே குற்றப்படுத்தி மற்றவங்களே கையை நீட்டி அவன் செஞ்சது சரியில்லை, இவன் செஞ்சது சரியில்லைன்னு சொல்லி மற்றவர்களே கையை நீட்டினதுனால நம்ம இன்னைக்கு சரியில்லாமல் போனது போல இருக்கிறோம். ஜோமனுங்க, இயேசுவே, ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் கீழ்ப்படியலப்பா, ஏதோ ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படியல, உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படியலப்பா. ஜோமனுங்க, இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிற தேவன், இன்னைக்கு அவர் விடுதலை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஓ ராகா துடாபா சந்த ரபா லபா, ஆவில நம்பி ஜெபம் பண்ணுங்களே. இயேசுவின் நாமத்தினால ஓ ராகா துடா ஷேகா பலபா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது சாபங்கள் வந்துவிட்டது. இப்போ இந்த சாபத்தை எப்படி முறியடிக்க வேண்டும்? ஏதோ பிரச்சனையை கீழ்ப்படியாமல் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம். இதிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும்? இதிலிருந்து எப்படி விடுவிக்கப்பட வேண்டும்? வேதத்தில் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள், சபிக்கப்பட்டவர்கள் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு 2 காரியத்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். வாச்சிருந்தது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். திருப்பிக் கொள்ளலாம், ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரூபனே, ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கும் போது முதல்ல ரூபனை பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு பிளெஸிங் கொடுக்கிறாரு. என்ன பிளெஸிங்? நீ
மேன்மை அடைய மாட்டாய். ஒரு பெரிய சாபம். தகப்பனே, பெற்ற தகப்பனே பிள்ளையை சபிக்கிறார்கள். நீ மேன்மை அடைய மாட்டாய், தண்ணீரை போல தலைமினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொன்னான். இந்த ரூபனை நீ படுக்கையின் மேல் ஏறினாய், தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாய், நீ அருவருப்பானவன். உண்மையிலே 100க்கு 100 அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் மேன்மை அடையக்கூடாது, அருவருப்பானவன் தான் ரூபன். இந்த ரூபனை குறித்து மோசே என்ன சொன்னார்? நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று தகப்பனார் சபித்தார். மேன்மை அடைய மாட்டாய் என்று சொன்னால் நீ உயர்ந்த இடத்துக்கு போக மாட்ட, நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்ட, அப்படி தரித்திரத்தில் தான் இருப்பாய் என்று சொல்லி தகப்பனார் ரூபனை குறித்து தகப்பனார் ஒரு சாபத்தை வைத்து விட்டார். இவனுடைய ஆலோசனைக்கு உடன்படாதே என்று சொன்னார். அவர் ஆத்துமாவை குறித்து சொல்ல, என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. அந்த அளவுக்கு சபிக்கப்பட்ட ரூபன். ஆனால் மோசே இதை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். உபாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும் போது 1வது வசனம் 2வது வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 16,000 பரிசுத்தவான்களோடு என்ன செஞ்சாராம்? பிரசன்னமானார் என்று சொல்லிவிட்டு இங்கே ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கும் போது இங்கே சொல்லப்படுகிறது, ரூபன் சாவாமல் பிழைப்பனாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. அல்லேலூயா. யாக்கோப்பு சொன்ன ஒரு காரியம், நீ மேன்மை அடைய மாட்டாய். இங்கே மோசே சொல்லுகிறார் ரூபனை பார்த்து, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. இன்னொரு வசனத்தையும் வாசிங்களேன். இன்னொரு வசனத்தையும் என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம் 32. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலெயாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலேயேல், சேபாம், நேபோ, பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடா. போதும். ரூபன் சொல்லுகிறார், ரூபன் கோத்திரம் இங்க சொல்றாங்க, ஆடு மாடுகள் எப்படி இருந்ததாம்? திரளாய் இருந்தது. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை யாராவது சபிச்சிருக்கலாம், ஆசீர்வாதமா வைக்கிற தேவன். தூங்கிறாதீங்க, தூங்கினா இடிச்சு விட்டுருங்க. அல்லேலூயா. ரூபனை பார்த்து பெற்ற தகப்பன், நீ சொல்ல நீ மேன்மை அடைய மாட்டாய். பெற்ற தகப்பன் சபிக்கிறார். ஆனா இங்க பார்க்கும்போது அவனுக்கு ஆடு மாடு, எப்ப நாங்க அங்க வர முடியாது, நல்ல விஸ்தாரமான தேசம், பெருசா இருக்கு, இங்கே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? ரூபன் சபிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டவன். நீ மேன்மை அடைய மாட்டாய். தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்லி, என் ஆத்துமாவே இவருடைய ஆலோசனைக்கு, ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே என்று சொல்லி யாக்கோப்பு சொன்ன போதிலும் ஆடு மாடுகள் திரளாய் பெருகிருக்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். நாம் அவனை கொன்று. இப்ப யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறார். சொப்பனம் கண்ட உடனே, நான் இப்போ உயர்ந்த இடத்துல இருப்பேன்னு சொன்ன உடனே சொப்பனம் கண்ட
யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுர்கள் திட்டம் போடுறாங்க. திட்டம் போடும்போது 30வது வசனத்தை வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா சகோதரர்கள்லாம் யோசேப்பை போட்டு தள்ளிரணும், கொன்றணும். பெரிய சொப்பனம் பார்த்தான். நம்ம சொப்பனம் அவன் அரிக்கட்டு உயர்ந்து இருக்கிறது, நம்ம அரிக்கட்டுல தாழ்ந்து இருக்குதா. இப்ப போட்டு தள்ளிட்டா இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்த்துரும் சொல்லி இவர்கள் தீர்மானம் பண்ணும்போது அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, ரூபன் அதை கேட்டு, அல்லேலூயா, ரூபன் அதை கேட்டு, அடுத்து அப்படி வாசிங்க. அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இந்த இரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தார். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோமானால் இருதயத்தை சோதிக்கிறவர் அறியாரோ. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்ட யோசேப்பை இவன் விடுவித்தான். விடுவித்ததினால, அந்த இருதயம் இருந்ததினால சாபத்துக்குள்ளாக இருந்தவன் நீ மேன்மையடைய மாட்டாய் என்று சொன்ன போதிலும் கர்த்தர் இவனை மேன்மையடைய பண்ணினார். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரே, ஓ ராக்கா துடா பலபா ரீமானா சந்தரா பலபா, நீ மேன்மையடைய மாட்டாய் என்று சொன்ன போதிலும் ஆடு மாடுகள் பெருத்திருக்கும் அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை தப்புவித்ததுனால தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, எத்தனையோ பேர் அந்த மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவங்களை தம்பி ஜெபம் பண்ணாங்கல்ல, லாசரு, ஐஸ்வர்யவான். அந்த சத்தம் நான் வண்டியில் போகும்போதெல்லாம் சில பேர்லாம் பார்க்கும்போதெல்லாம் அப்படி வண்டியில் போயிட்டுருக்கே அழுதுட்டு போவேன். இவங்க இன்றைக்கி மரித்தாளுன்னு சொன்னால் எரிகிற அக்கினிக்கு ஏறையாயிருவாங்களே. இவங்க துணிகரமாக, சில தேவ பிள்ளைகள், சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் கூட துணிகரமாக பேசுவாங்க. துணிகரமாக நான் நினைப்பேன், இவ்வளோ துணிகரமாக பேசுகிறாங்களே, இவ்வளோ கெட்ட வார்த்தை போடுறாங்களே, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறாங்களே, இன்னைக்கு இவர்கள் மரித்தா, இன்னைக்கு இவங்க மரிச்சா, ஐயோ. ஒரு அம்மா பயங்கரமாக சண்டை போடுவாங்க. எல்லாம் ஆராதிக்கிற தாயார், ஜெபிக்கிற தாயார் மற்றவங்களோடு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க இறந்த உடனே என் கண்ணுக்கு முன்னாடி வந்தது, இப்போ இவங்க எங்கே இருப்பாங்கங்கிற ஒரு கேள்விக்குறி. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவிக்க வேண்டும். மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டாங்க, சத்துரு கையில் இருக்கிறாங்க. என் விளக்கரை என்ன, அவங்க நல்லா பாருங்க, ராகாப் என்கிற வேசி தான் பெயர் வரும். ராகாப் என்கிற வேசி, அந்த வேசி எவ்வளோ அழகா இஸ்ரவேல் ஜனங்கள் கூடயே போய் சுதந்திரித்து கொள்ளும் அளவுக்கு மாத்திரமல்ல, மத்தேயுல கூட அவங்க வருகிற அளவுக்கு அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் வேவு பார்க்க போனவர்களை, மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களை விடுவித்தது நிமித்தம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களை நான் விடுவிக்கிறதுக்கு என்னால் நான் என்ன செய்கிறேன்? மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்ட அவனுக்கு தேவைதான். அதனால தான் அவன் தண்டனையை வாங்கி கொள்கிறான். அவன் பிரச்சனை அவன் புத்திக்கு தான் இப்படி கிடக்கிறான். இல்லை, அவன் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறான். ஏசு என்கிற அன்பு தான், ஏசு என்கிற ரத்தம் தான் அவனை விடுவிக்கும். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. எத்தனை பேர் நம்ம விடுவிக்கிறோம்?
எத்தனை பேர் அவன் செய்த தவறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி துணிகரமான பாவங்களை செய்கிற ஜனங்கள் எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஒரு ஐயா சொல்கிறாங்க, ஐயா நல்ல சபையில் ஆராதிக்கிற பிள்ளை இன்னொரு பையனோடு பழகி கொண்டு இருக்கிறா, எனக்கு அப்படி ஈரலை அப்படி பிளந்தது போல இருந்தது. இன்னொரு பையனோடையா? ஆமாம், அவளுக்கு திருமணமாகி விட்டது, இன்னொரு பையனோட பழகுறா, ஆனால் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறா. ஐயோ துணிகர, இன்னைக்கு இவள் மரித்தாள் என்று சொன்னா எங்கே போவா? மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகிய இருதயத்தை சோதிக்கிறவர் அறியாரோ. ஆண்டவர் யாரோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ரெண்டாவதாக ஒரு மனுஷனை டைம்னு ஒரு 5 நிமிஷம் இருக்குது, 8:10 ஆயிட்டு. ரெண்டாவது ஒரு மனுஷன், அதே யாக்கோப்பு சொன்னார்ல, அதில் சொல்லுகிறார், யாக்கோப்பு சபித்து கொண்டு வரும்போது அடுத்தபடியாக ஒரு மனுஷனை சொல்கிறாரு. யாரை? லேவியை சொல்கிறார். அல்லேலூயா, லேவியை சொல்கிறார். வாசிங்களேன் 49ஆம் அதிகாரம், சிமியோனும் 5வது வசனம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. வசிச்சுருவாங்க. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. சிமியோனும் லேவியும் 2 பேரையும் குறித்து சொல்ல நேரம் இல்லை. ஒரு மனுஷனை லேவி சபிக்கப்பட்டவன் தகப்பனால சபிக்கப்பட்டவன். இந்த சபிக்கப்பட்டவனை தான் மோசே ஒரு பெரிய பதவியை கையில் கொடுத்தார். இவன் கையில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்தார் தெரியுமா? சாதாரண போஸ்டிங் அல்ல. இந்த லேவி கையில் சாதாரண போஸ்டிங் அல்ல. நீங்கள் உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்போது, உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே பார்க்கும்போது 8வது வசனம், லேவியை குறித்து நீ மாசாவிலே பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மிம் ஊரிம் என்பவைகள் இருப்பதாக. சபிக்கப்பட்டவன் கையில் ஊரிம் தும்மிம் என்று சொன்னால் ஒரு கல் ஏபோத்தில் தரித்து வச்சுருப்பாங்க. யுத்தத்துக்கு போகும்போது ஜோம் பண்ணுவாங்க, நாங்கள் யுத்தத்துக்கு போகலாமா, பாளையத்தை விட்டு புறப்பட்டு போகலாமா என்று சொல்லும்போது ஊரிம் தும்மிமிலிருந்து ஒளி வரும். ஊரிமிலிருந்து ஒளி வருகிறது அப்படின்னா அங்கே ஒரு கணக்கு பண்ணியிருப்பாங்க, ஒளி வந்துட்டு போவோம். தும்மிமிலிருந்து ஒளி வந்தது அப்படின்னா போகக்கூடாது. ஊரிம் தும்மிம் இதை ஏபோத்திலே தரித்து வைத்திருப்பார்கள். இவர்கள் ஜோம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது, ஆண்டவரே நாங்கள் யுத்தத்துக்கு போலாமா என்று ஜோம் பண்ணிக்கிட்டே அந்த ஏபேத்தை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த கல்லை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணு உள்ள கல்லில் தான் இருக்கும். ஏபோத் தரித்து இருக்கிற அந்த மனுஷனுடைய அந்த கற்கள், 2 கற்கள்லையும் கண்கள் அப்படியே பதித்து கொண்டு இருக்கும். இந்த கல்லை யார் சுமக்கணும் தெரியுமா? சாதாரண மனிதன் அல்ல. எந்த மனிதன் சபிக்கப்பட்டானோ, எந்த கோத்திரம் சபிக்கப்பட்டானோ அந்த கோத்திரத்தை சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னா. கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ராக்கா துடா சந்தரபலபா. ஏன் தெரியுமா? ஜனங்கள் எல்லாம் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கும்போது, ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, தன் இச்சையின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, தங்களை கெடுத்து கொண்டு இருக்கும்போது, இந்த கோத்திரம் மாத்திரம் பரிசுத்தமாக இருந்தது. கன்றுக்குட்டியை வைத்து ஆரவாரம் பண்ணி கொண்டு இருக்கும்போது மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவன் யார் என்று சொல்லும்போது இந்த கோத்திரம் மாத்திரம் வந்து நிற்கிறாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற கூட்டங்கள் சபிக்கப்பட்டவங்க தான். நான் அடிக்கடி அழுவேன், எனக்கு இந்த தகுதியே கிடையாது ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஒரு கடுகளுக்கு தகுதி கிடையாது, ஆனால் தகுதி இல்லாத என்ன இரக்கம் பாராட்டினீரே. அழுவேன். சில நேரம்லாம் தனியாக உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு தகுதியும் கிடையாது. ஒன்று படிப்பு இருக்கணும், இல்லை பணம் இருக்கணும், இல்லை அழகு இருக்கணும், இல்லை பேச்சு திறமை இருக்கணும். ஒன்றுமே இல்லை. ஊழியத்துக்கு அழைச்சிங்களா ஆண்டவரே? ஒரு தகுதி இல்லை.
என்ன தகுதி உண்டு? ஒரு தகுதி கிடையாது. விடுதலை உபவாச ஜெபத்தை நடத்துன்னு சொல்லும்போது நான் சொன்ன, ஆண்டவரே, தடுக்கி விழுந்த சபை இருக்கும்போது நான் நடத்தணுமா ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ நடத்து, அசதியாயிராதுன்னு சொன்னார். ஊழியர் கூடுகை பாதுகாப்பு ஜெபம் நடத்தும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னை விட்டுருங்கப்பா. பல ஊழியக்காரங்க எனக்கு கேள்வி கேட்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லும்போது கண்ணுக்கு முன்னாடி காட்டினார் 3 ஊழியக்காரங்கள் மரித்து இருக்கிறத. நீ ஜெபம் பண்ணு, நடத்துன்னு சொல்லும்போது ஒரு தகுதி இல்லை. இரக்கத்தின் தேவன் தகுதிப்படுத்தினாரே, இரக்கத்தின் தேவன் தகுதிப்படுத்தினாரே. முற்பிதாக்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டிக்கிட்டு இருந்தாங்களே, எங்க முற்பிதாக்கள் தெரிந்து கொண்டாரே, அப்படி வேலையை செய்வதற்காக தெரிந்து கொண்டாரே. எவ்வளோ நல்ல தகப்பன். சாபத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார், இரக்கம் பாராட்டுகிற கர்த்தராக இருக்கிறார். நேரமாகிவிட்டது நிறைய காரியத்தை சொல்வதற்கு. ஒரே ஒரு காரியம், சபிக்கப்பட்ட ரூபன், சபிக்கப்பட்ட லேவி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நம்மளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. எல்லாம் எளிமை நின்று செபிக்கலாமா? ரிமோனா கந்தரக துடபலபா ஓரி கத்தரபா சந்தரபலபா ரீமானா கந்துடாபல். எல்லாம் எளிமை நின்று ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறார். ஏன் காரணம் இல்லாம பிரச்சனை? நோவா பேழையை செஞ்சவன் தான். நோவா பேழையெல்லாம் செஞ்சாரு. நோவாட்ட ஆண்டவர் சொன்னாரு, மரத்தை காண்பித்தாரு, மெஷர்மெண்ட்டை காண்பித்தார். ஆனா பணம் கொடுக்கல, பணம் கொடுக்கல. நோவா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டினாரு, பேழையை கட்டினாரு. அந்த படகுலாம் இல்லாத நாட்கள், படகை கட்ட தெரியாது நோவாவுக்கு, பயிரிடுகிறவர் தான். ஒரு விவசாய கொண்டு ஆண்டவர் பேழையை செய்ய வச்சாரு, சரியா செஞ்சாரு நோவா. ஆனா ஒரே ஒரு வார்த்தை கீழ்ப்படியாததுனால, நீ உன் மனைவியும் பேழை விட்டு புறப்படுங்கள் என்று சொன்ன போது செய்யாதனால சந்ததியே சாபத்துக்குள்ளாயிட்டே. அவருடைய சந்ததி, அவருடைய சந்ததி மூத்த மகன், அவருடைய மகன் மாஷாக்கரா துடாக்காபல 3 பிள்ளை, 3 பிள்ளையில ஒரு பிள்ளை சாபத்துக்குள்ளாகி விட்டது. இந்த சாபத்தை மேற்கொள்வதற்கு தான் இயேசு சிலுவையில மரித்தார், கல்வாரியிலே மரித்தா. சாபங்களை மேற்கொள்வதற்காக தான் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினா. அந்த இரத்தத்துடைய வல்லமை எல்லார் கரங்களை தட்டி ஓ ராக்கா துடா பலபா ரீமானா சந்தர பலபா. ஆண்டவரே, எங்க குடும்பத்துல சாபம் இல்லப்பா, ஆசீர்வாதம். உங்க இரத்தத்துடைய மகிமை எங்க குடும்பத்தை மூடட்டும்பா. கல்வாரியில் எங்களுக்காக சித்தின அந்த இரத்தத்துடைய மகிமை ரீமானா சந்தர பலபா ரீகா துரா கபா லபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, ஆசீர்வாதத்தின் மகிமை ஒவ்வொருவர் மேலும், உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவர் மேலும், குடும்பத்தின் மேலும், பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. ஓ ரிகா பாபா பாபா ஓ ரீமானா ஷபா லபா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே, குடும்பத்தை தொடுங்கப்பா. வியாதியா இருக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும்பா. ரட்சிக்கப்படாத நபர்கள் மேல, பிள்ளைகள் மேல ரட்சிப்பின் அபிஷேகம் இறங்குவதாக. ரீமானா கத்து ரபோ. ஜோமனுங்க, ஜோமனுங்க, இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. வீட்டுக்கு போகும்போதே கர்த்தருடைய வல்லமை ரிகா துடா ஷே ரிகதடபோ சந்தரபலபா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, உங்க இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிற கரம் உடைய பிள்ளைகளோடு கூட அசைவாடுவதாக. கடைசியா நேவிசப்பா வந்து ஜோம் பண்ணி ரீமானா சகரபலபா ரீமானா அப்படி ஜபத்தோட ஓ ராக்கா துடாபா ஷபலபலபா. ஹல்லேலூயா.
சோதரம் 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 நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தகப்பனே ராஜா அந்த 12வது மாதத்திலும் அப்பா தகப்பனே ராஜா சோதரப்பா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்திலே உமக்கு நன்றியோடும் துதிக்கிறோம் ராஜா சோதரப்பா. அப்பா தகப்பனே உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் அப்பா சொல்லி கர்த்தாவே அநேக கர்த்தாவே சோதர காரியங்களை நம்முடைய தாசர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீரே அதற்காக நன்றியோடும் துதிக்கிறோம் ராஜா. நாங்களும் கர்த்தாவே நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே ராஜா. அப்பா எந்தெந்த காரியங்கள் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்பதை தகப்பனே எங்களுக்கு உணர்த்தி கொடுங்க தகப்பனே ராஜா. நாங்கள் அதிலிருந்து கர்த்தாவே சோதரப்பா நாங்கள் மீண்டும் உமக்குள்ளாய் கீழ்ப்படிந்து நடந்து அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இறக்கம் செய்யுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. அன்பின் தகப்பனே ராஜா சோதரம் துவக்கம் முதல் அப்பா இந்த நிமிஷம் வரையும் கர்த்தாவே தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தினீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்க நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதா. சொல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. அல்லே